கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக செல்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த செல் பற்றிய கோட்பாடு ஒன்று உருவாயிருக்கு. தட் இஸ் கால்டு செல் தியரி. அந்த கோட்பாடையை உருவாக்குனது யாருன்னு சொன்னால் 1833 மத்தியாஸ் ஷிடன் அண்ட் தியோடார் ஸ்வான் அப்படி 2 சயின்டிஸ்ட், ஒரு பாட்டனிக்கல் சயின்டிஸ்ட் அண்டு ஜுவாலஜிக்கல் சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு செல் தியரியை உருவாக்குனாங்க. ஓகே, அந்த செல் தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். இது நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று அது வெறும் மைக்ரோவாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெயண்ட் எலிஃபெண்ட் மாதிரி இருந்தாலும் சரி, தே ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் செல்ஸ். செல் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லா லிவிங் திங்ஸோடைய பாடி ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அடிப்படையான யூனிட்டுங்கிறது செல். அண்டு கட்டுமானது மட்டுமல்ல, எல்லா லிவிங் திங்ஸுடைய ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கும் அந்த செல் தான் அடிப்படையாக இருக்குது. ஸோ ஹியர் அடிஷனலாக ஃபங்க்ஷனையும் சேர்த்தாச்சு. திஸ் தியரி வாஸ் புட் பை இன் 1833. ஆனால் இந்த செல் எப்படி உருவாச்சுங்கிற கேள்வி பல விஷயங்கள் இருக்குது. அதில் புதுசாக ஒரு சயின்டிஸ்ட் ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855 என்ன சொன்னார்னு சொன்னால், செல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் பை டிவிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது செல்கள் அதுவாக பிரிஞ்சு இருக்கிற செல் இருந்தால் புது செல் வருமே தவிர வேறு மெட்டீரியல் புதுசாக செல்ஸு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். அது ரியல் மீனிங் என்னென்னா, உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நான் லிவிங் திங்ஸில் இருந்து தான் செல்ஸ் உருவாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகி அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி வித்தியாசமாக மாறி சிங்கிள் செல்லிருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்ததுக்கு பின்னாடி அன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் இன்றைக்கி எதுவுமே உலகத்தில் இல்லை. அதனால் புதுசாக நான் லிவிங் திங்ஸ்லேருந்து செல்ஸ் உருவாகிறதில்லை. இருக்கிற செல்ஸ் வேணால் மாடிஃபை ஆகிக்கலாம். ஓகே, ஸோ செல்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்ஸில் இருந்தால் அது பிரிஞ்சு புதிய செல்கள் உருவாகுது. ஸோ இந்த கான்செப்ட் கொண்டு வந்தவர் ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855. அவருடைய வார்த்தையில் சொன்னால், இட் இஸ் ஆம்னிஸ் செல்லுலா ஈ செல்லுலா. இருக்கிற செல்லு இருந்தால் புது செல்லு வரும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் செல்லுன்னு சொல்கிறப்ப அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன நடக்குது, அப்படி எப்படி நடக்குதுன்னு பார்த்தா, இட் இஸ் தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அல்லது பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் லைஃப் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் தி செல்ஸ். அப்போ ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி அல்லது எந்த ஒரு அனிமல் ஆக்டிவிட்டி, அது மைக்ரோபாக இருந்தாலும் சரி, ஜெயண்ட் அனிமலாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி தான் லைஃப். ஓகே, அது இன்னும் கரெக்டாக சொல்லப்போனால், பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸு வேலை செய்ய, எல்லா செல்லும் வேலை செய்யாமல் நின்று வச்சுச்சோன்னா தெர் இஸ் நோ லைஃப், டெத் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா, இந்த லிவிங் செல்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் வெளியில் இருக்கக்கூடிய நான் லிவிங் திங்ஸ் கூட, உயிரில்லாத பொருட்கள் கூட இன்டராக்ட்ஸ், பரஸ்பரம் அது ஒரு செயலாக்கம் புரியுது. தெர் இஸ் தி இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அமங் தி செல்ஸ், அந்த செல்லுக்கு உள்ளேயும் எல்லா செல்லுக்கும் மத்தியிலையும், அண்ட் வித் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, தட் இஸ் அதர் நான் லிவிங் திங்ஸ் கூட அல்லது லிவிங் திங்ஸ் கூட நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் ஆக்சுவலாக லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, திஸ் இஸ் தி செல் தியரி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த செல் தியரிக்கு எல்லாமே இப்படித்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, எல்லாமே இது மாதிரி இல்லை. தெர் இஸ் எக்ஸப்ஷன். வாட் இஸ் எக்ஸப்ஷன்? ஒன்று வைரஸ். வைரஸ் வந்து ஏன் எக்ஸப்ஷன் சொன்னால், அது லிவிங் திங்காக இருந்தால் செல்லுக்குள்ள ஸ்ட்ரக்சர் படியே உள்ள எல்லா ஐட்டங்களும் அதில் இல்லை. அதில் புரோட்டோபிளாசம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செல்லுக்குள்ளே, லிவிங் செல்லுக்குள்ளே போகாமல் இந்த வைரஸ் வெளியே வந்து மல்டிப்ளை ஆகாது. ஸோ வைரஸஸ் திஸ் ஆர் தி பசில் இன் தி பயாலஜி. இன்றைக்கும் அதில் ஏராளமான பிரச்சனைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஓகே, வைரஸஸ் கண்டெயின் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வைரஸஸ் எல்லாம் இருக்குது. அது போக
there are other things, they are called virions and prions virus தவிர. விராய்ட்ஸுங்கிறது என்னென்னா, இந்த விராய்ட்ஸ், பிரியான்ஸ், வைரஸஸ் இதெல்லாம் எக்ஸப்ஷன் டு செல் தியரி. இதான் எக்ஸப்ஷன். இந்த விராய்ட்ஸை அப்படின்னு என்னென்னு முதல்ல பார்த்துக்கிட்டோம். விராய்ட்னா, விராய்ட் இஸ் வைரஸ் லைக், விராய்ட் வைரஸ் லைக் பார்ட்டிகள். என்ன பார்ட்டிகள்? ஸோ தே ஆர் சப் வைரஸஸ் கம்போஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் அ சிங்கிள் சர்க்குலர் ஸ்ட்ராண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். என்ன, தட் கோட்ஸ் ஃபார் அ சிங்கிள் புரோட்டீனுக்கு மட்டும் தான் கோட் பண்ணும். ஆர் எ ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ மாலிகுல் வித்வுட் எ புரோட்டீன் கோட். திஸ் இஸ் கால்ட் விராய்ட். அதே மாதிரி இன்னொன்று பிரியான். வாட் இஸ் பிரியான்? பிரியானை நம்ம ப்ரீ ஆன் அப்படின்னு சொல்லி நீளமாக சொல்கிறோம். இதுக்கு இந்த பேர் வர்ற காரணம் என்னென்னா, புரோட்டீனியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகள், அதான் அதுக்கு அதனுடைய சுருக்கம் தான் பிரியான். புரோட்டீனியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகள். இது லிவிங் திங் கிடையாது, இதுவும் லிவிங் திங் கிடையாது. ஸோ எக்ஸப்ஷன் டு செல் தியரி. ஆனால் இது இஃப் என்டர்ஸ் இன் டு த பாடி, it can cause some diseases, causes transmissible spongiform disease, attacks the central nervous system, brain, okay, particularly. So they are exceptions to the cell theory. ஏன்னா they don't have protoplasm, which is the essential part of the cell, and exist as obligate parasites. So they are subcellular in nature. ஆனால் இது எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுங்கிற இதுக்கு இதுவரை கண்டுபிடிக்கப்படல. காரணம் என்னன்னா, தீஸ் திங்ஸ் டஸ் நாட், வைரஸஸ் அல்லது விராய்ட், பிரியான் இதெல்லாம் வந்து ஃபாசில்ஸ் க்ரியேட் பண்ணுறதில்ல. அதனால் எப்போ உருவாச்சுங்கிற பீரியடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது முதல்ல செல் உருவான காலத்திலே உருவாயிருக்கலாம், அதுக்கு பின்னாடி உருவாயிருக்கலாம், பிளான்ட் பிளாஸ்மிட்ஸ்லேருந்து உருவானது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் a very big question. This is the exception to the cell theory. இந்த செல் தியரி 1833க்கு அப்புறம் பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு பிரின்சிபலாக மாற்றப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் போக எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, செல் தியரி சொல்லுதுன்னா, a cell contains hereditary information, that is RNA and DNA, which is passed on from cell to cell during cell division. Cell division நடக்கும்போது இந்த DNA is passed on to the divided cell. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, எல்லா செல்ஸும் அடிப்படையில் சேம் இந்த கெமிக்கல் காம்போசிஷன், அதோட வாட்டர் கண்டென்ட், அதனுடைய புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இது மாதிரி உள்ளதெல்லாம் கெமிக்கல் காம்போசிஷன் இட் இஸ் வெரி சேம். அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிலையும் அது சேம் தான். ஓகே, தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி செல் இஸ் கண்ட்ரோல்டு பை டிஎன்ஏ. சம்டைம்ஸ் உயிரில்லாத செல்லு கூட வேலை செய்யக்கூடிய தன்மையும் இருக்குது. சம்டைம்ஸ் மட்டும் இல்லை, டெட் செல்ஸ் வந்து மே ரிமைன் ஃபங்க்ஷனல். உதாரணமாக பிளான்ட்டில் தண்ணி வேர் உறிஞ்சி மேலே கொண்டு போகுது பார்த்தீங்களா, ஸ்டெம் வழியாக, தேர் ஆர் ட்ரக்கைட்ஸ். இதெல்லாம் டெட் செல்ஸ், பட் தே ஆர் ஃபங்க்ஷனிங் எஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் சேனல் மாதிரி பிளான்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுது. அண்ட் வெசல்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா கொம்பு, நகம் எல்லாம் இருக்குது. தே ஆர் டெட் செல்ஸ், பட் தே ஆர் ஆல்சோ ஃபங்க்ஷனிங். ஓகே, ஹார்னி செல்ஸ் இன் அனிமல்ஸ். ஸோ டெட் செல்ஸ் ஆல்சோ கேன் ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் ரேர் சம்டைம்ஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் கால்ட் தி செல் தியரி. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம மீதி விஷயங்களை பார்க்கலாம். வாட் இஸ் அபவுட் அ செல் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன்.